இந்த அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் புத்தி இல்லாத காரணத்தினாலே காலமல்லாத காலத்தில் இந்திக்கு கையெழுத்து வாங்க போய் இந்தி திணிக்கப்படுவதனால்தான் இவர்கள் கையெழுத்து வாங்குகிறார்கள், இந்தி திணிக்கப்படுகிறது போல் இருக்கிறது என்று பிழையாக மக்கள் நம்புவதற்கு இவர்கள் 2 பேருடைய முட்டாள்தனம் தான் காரணம். இல்லாவிட்டால் மக்கள் எங்கே இந்தி என்ற கேள்விக்கு நீ அனுமதித்தால் தான் இந்தி, இல்லாவிட்டால் தெலுங்கோ மலையாளமோ தான் இருக்கும். சிபிஎஸ்சிக்கு மேலான கல்வி 1 லட்ச ரூபாய் கட்டி படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் ஒரு அணா கட்டாமல் படிக்கலாம். நீ ஒரு சட்டம் போடலாம். அதில் நீ அறிவுள்ளவனாக இருந்தால் அந்த சட்டத்தை போட வேண்டும். வருமான வரி கட்டாதவனுக்கு மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் முதலிடம், மீதி இடம் இருந்தால் மற்றவனுக்கு. ஏனென்றால் பள்ளியில் நீங்கள் ஒதுக்கீடு கொள்கை கொண்டு வர முடியாது, கல்லூரியில் கொண்டு வரலாம். கல்லூரியில், மெடிக்கல் கல்லூரியில், மற்றவற்றையெல்லாம் கொண்டு வரலாம். ரொம்ப அடிமட்ட கல்வியை எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தின் விதி. ஆகவே நீங்கள் பள்ளிக்கூடம் வரையிலும் தாழ்த்தப்பட்டவன் வரட்டும், உயர்ந்தவன் வரட்டும், எவன் வேண்டுமானால் வரட்டும், அவனே உங்களை விட்டு ஒதுங்கி சிபிஎஸ்சிக்கு போய் விடுக்கலாம், அது வேறு. ஆனால் எல்லாருக்கும் அந்த கல்வியை வழங்க வேண்டும். ஆகவே நீ இப்பொழுது ஒரு திட்டம் போடு. அது ஒதுக்கீடு கொள்கை, அதில் ஜாதி வாரி ஒதுக்கீடு கொள்கை கிடையாது என்றாலும் எவனெல்லாம் அடிப்படை ஏழையோ, எவனெல்லாம் வருமான வரி கட்டாதோ அவனுக்கெல்லாம் முதலிடம் என்று சொல்லி நீ அவர்களெல்லாம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கலாம்.